அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உங்களை அழகாக படைத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை கொடுப்பான. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தலை முடிய வளர விட்டு புருவ முடிய வளராமல் வச்சு, மீசையை வளர வச்சு, தாடியை வளர வச்சு, நெஞ்சு முடிய வளராமல் வச்சுருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அல்லாஹுடைய அற்புதத்தை பாருங்க. 2 காதுகளை வச்சுருக்கான். தேவையில்லாத பேச்சியெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுக்காக என்ன செஞ்சுருக்கான் அல்லாஹ் தஆலா? 2 காது வச்சுருக்கான். கண்ணுக்கு 2 மூடி போட்டிருக்கான். ஏன்னா ஒரு மூடி போட்டால் கண்ணை திறந்து மூடுறதுக்கு மனிதன் கஷ்டப்படுவாங்கிறதுனால மைக்ரோ செகண்டில் அப்படி டக்குன்னு அப்படி திறக்கிற மாதிரி 2 மூடி போட்டு வச்சுருக்கான். வாய்க்கு மேலே மூக்கு வச்சுருக்கான். மூக்குனால மனிதனுக்கு என்ன ஃபாய்தா? காற்று தான் மனிதன் இழுக்கிறான். அதை பின்னால் வைக்காமல் ஏன் வாய்க்கு மேலே மூக்கை வச்சுருக்கான்னா, மூக்கை அடைச்சா சாப்பாடு நல்லா இருக்காது. மனிதன் மனத்தோடு சாப்பிடணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறான்? வாய்க்கு மேலே மூக்கை வச்சுருக்கான். பிறந்த உடனேயே பல்லு இல்லை, சொல்லு பேச்சு கேட்க மாட்டான். அதனால் வலு உள்ள பொருளை திம்பா அவனுக்கு செரிமானம் ஆகாதுங்கிறதுனால பல்ல இல்லாமல் வச்சுருக்கான். இடைப்பட்ட காலங்களில் பல்ல கொடுக்குறான். அது வயசான உடனே பல்லு கீழே விழுந்துடும். ஏன் வயசான உடனே பல்லு கீழே விழுதுன்னு சொன்னால், வலு உள்ள பொருளை திம்மா அவனுக்கு செரிமானம் ஆகாதுங்கிறதுனால ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா பல்ல எடுத்துடுறான். நாக்கு 2 நாக்கு, உள்நாக்கு ஏதாவது தவறுதலாக அந்த முள் கறி அதெல்லாம் சாப்பிடும் போது அந்த உள்நாக்கு என்ன செய்யணும்னா அப்படி தட்டி வெளியே தள்ளி விடும். அல்லாஹுடைய அற்புதங்களை பாருங்க. பெருமூளை, சிறுமூளை, இதயம், நுரையீரல், கிட்னி 2. அல்லாஹ் தஆலா அந்த விரலை எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. ஒன்று பெருசு, ஒன்று சின்னது. ஏன் அப்படி அல்லாஹ் தஆலா படைச்சான்னா அப்படி ஒன்றா சேருவதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேமத்துகள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அல்லாஹ் தஆலா அதிகமான நேமத்துகளை நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான்.